ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை 78. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாலேருந்து ஒரு சேஃபான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிங்க, டாடா நெக்ஸான். நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டு ஃபேஸ்லிஃப்டான ஒரு வண்டி. நல்ல ஒரு ரெட் கலரில் வந்து எனக்கு கிடச்சிது இந்த வண்டி. இதை நான் ரிவ்யூ பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ், கோகுலம் மோட்டார்ஸ்க்கு தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மற்ற டாட்டா கார்ஸும் நான் இங்கே தான் ரிவ்யூ பண்ணேன். வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். மற்ற டாட்டா கார்ஸ் எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். டாட்டா பஞ்சும் நான் இங்கே தான் ரிவ்யூ பண்ணேன். ஸோ நெக்ஸான் பற்றி நான் நிறையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் 2017 தான் இந்த வண்டி வந்து லான்ச் ஆச்சு இந்தியாவில். அதுக்கப்புறமே வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகி 2018-19 வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணி ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் எஸ்யூவி அப்படின்னா இது வந்து பேர் வாங்குச்சு, காம்பேக்ட் எஸ்யூவியாக. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஃபேஸ்லிஃப்ட் வேரியண்ட். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸ் பிளாக்ல வந்து கொடுத்துட்டாங்க ரேடியேட்டர் கிரில்லு. கீழே வந்து நல்ல ரக்கடான ஒரு ஸ்கஃப் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்பும் ஹை பீம் ஹாலோஜனில் கொடுத்துருவாங்க. ஃபாக் லைட்ஸும் வந்து ஹாலோஜன் தான். ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து நல்லா அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளோ ஆகுதுங்க. அந்த ரேடியேட்டர் ஃபுல்லாக கவர் பண்ணுது. நல்ல அப்பீலிங்காகவும் இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ரோட் ப்ரெசன்ஸும் வந்து நல்லாவே இருக்குது இந்த வண்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு 2021 நெக்ஸான் டார்க் எடிஷன் கொடுத்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் மேனுவல் கார் இது. உங்களுக்கு வந்து ஒரு டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் கிடச்சிரும். டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 இன்ச் வீலு, 215 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சங்கியான ஒரு டயர் தான். நல்ல ரோட் கிரிப் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். ஸோ ஆஸ் யூஷுவல் சேஃப்டி ரேட்டிங்கில் நல்லாவே இருக்குது. ஸோ ஏபிஎஸ், ஏர் பேக்ஸ், இபிடி எல்லாமே வந்துடும். கிளாஸ் பிளாக் ORVM டர்ன் இண்டிகேட்டர்ஸோட. நெக்ஸானோடைய மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைலைட் ஸ்ட்ரிப் மாதிரி போவோம். இதில் வந்து உங்களுக்கு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து நெக்ஸான் ஈவி கூட என்னோட சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் மேலே லிங்க் பண்ணுறேன். ஈவி நீங்கள் தேவை அப்படின்னா போய் பாருங்கள். ரியர்லேயும் வந்து சேம் செக்ஷன் டயர்ஸ் தான். 16 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குதுங்க. ஒரு எஸ்யூவின்னு சொன்னாலும் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்டான ஒரு கார் தான் இதுனா. ரொம்ப லென்த்தியான ஒரு கார்லாம் கிடையாது. வண்டியோடைய ஒரு ப்ரோஸும் அதுதான். ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த வண்டியை ஓட்டலாம். பின்னாடி வந்து எல்இடியில் வந்து அந்த ரியர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இண்டிகேட்டர்ஸும் ரிவர்ஸ் லைட்டும் வந்து ஹாலோஜன் பல்ப் தான். கீழே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு மாதிரி சாட்டின் சில்வரில் வந்து ஸ்கஃப் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட்டா லோகோக்கு கீழே வந்து ஒரு கேமராவும் வந்துடும். உள்ளே வந்து உங்களுக்கு 7 இன்ச் ஹார்மன் டச் ஸ்க்ரீனும் வந்துடும். மேலே வந்து இன்டகிரேட்டட் ஸ்பாய்லரும் கொடுத்துட்டாங்க. மேலே ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதே மாதிரி ரியர் டீஃபாகர் வந்துடும், வைப்பரும் வந்துடும், வாஷரும் வந்துடும். நல்ல வந்து ஒரு ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் தான் இது. பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டில் வந்து அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸை பாருங்கள், நல்ல சங்கியான ஒரு டயர் தான். நம்மக்கிட்ட இருக்கிற கலர், இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃப்ளேம் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. உங்களுக்கு இந்த மாடலில் வந்து சன்ரூஃபும் வந்துடும். எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான், பேனோராமிக் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் ஆப்ஷனும் வந்துடும் அந்த வண்டியில். கீலெஸ் என்ட்ரி தான், ஸ்மார்ட் கீ ஆக்சஸும் வந்துடும். ஸோ கீ வந்து உங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சுனாலே போதும். மற்ற டாடா கார்ஸில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி கீ ஃபாப் தான். ரொம்ப பெரிய மேஜர் சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. சேம் அதே மாதிரி ஒரு லாக்கு, ஒரு அன்லாக் பட்டன், பூட் ரிலீஸ்க்கான பட்டன், அதே மாதிரி அந்த ஃபைன் மீ பட்டனும் வந்து உங்களுக்கு வந்துடும். கீயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சங்கியான ஒரு கீ தான். ஸோ நம்ம வாங்க வண்டியோடைய இன்டீரியரை போய் பார்க்கலாம். டோர் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுதுங்க. அதே மாதிரி டோரில் வந்து உங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்டாஸும் கொடுத்துருக்காங்க. டோரும் நல்ல ஹெவியாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவின்லாம் சொல்ல முடியாது, பட் கன்சிடரபிள் வெயிட் இருக்குது டோரில். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அங்கே வந்து உங்களுக்கு அம்ப்ரெல்லா ஹோல்டர்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. சீட் வந்து ஃபேப்ரிக் தான். டிரைவருக்கு வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டும் வந்துடும். So listen to the thud effect of the doors. க்ளோஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. நல்லாவே தட் எஃபெக்ட் இருக்குது. ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் வண்டி இது. டோர்லேயே நல்ல ஈஸி டு ரீச்சாக பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஒரு கிளாஸ் சில்வரில் வந்து உங்களுக்கு ஓப்பன் லீவர் கொடுத்துருக்காங்க.
ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க டோரில். கீழே வந்து நல்ல பெரிய பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. ஆங்கிளில் வைக்கிற மாதிரி இருக்கும் பாட்டில் ஹோல்டர். இதுதான் நான் சொன்ன அந்த அம்ப்ரெல்லாக்கான ஒரு ஹோல்டரு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு நல்ல டீப்பான ஒரு காயின் ஹோல்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தா ஒரு க்ரீம் கலரில் அதே ட்ரை ஸ்டார் பேட்டர்னில் பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏசியை சுற்றி உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு க்ரைம்ஸ்டாக நல்லா கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் அப்படிங்கிறதால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல் வந்துடும் வித் கான்டர்ஸ். இதே மாதிரி தான் வந்து டியாகோவாக இருக்கட்டும், டிகாராக இருக்கட்டும், இதே மாதிரி தான் இருக்கும் டாப் மாடலில். ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிஃபோனி, ப்ளூடூத் எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துடும். இல்லை ரைட்டில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். இங்கே வந்து ஒரு கிளாஸ் பிளாக் இன்சர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரீமியம் டச்சாக இருக்குது. இந்த வண்டியில் வந்து இந்த ஃபுல் ஹார்ன் பெசல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸ் பிளாக்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வைப்பர் ஸ்டாக்ஸ், ரைட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லைட் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஏறக்குறைய சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். எல்லாமே ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர், ரைட்டில் வந்து உங்களுக்கு ஃபியூவல் கேஜும் என்ஜின் டெம்பரேச்சர் மீட்டரும் வந்துடும். மீதி ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே நடுவில் டிஜிட்டலாக தான் உங்களுக்கு வந்து வரும். ரைட்? ஸோ இது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் யூ கெட் அ சன்ரூஃப் வித் சன் பிளைண்ட்ஸ். இது வந்து இட்ஸ் அ மேனுவலி ஆப்ரேட்டட் சன் பிளைண்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும். இது மட்டும்தான் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் சன்ரூஃப். ஓகேங்களா? இதுவும் வந்து ஆக்சுவலி வந்து ஹீட் கண்ட்ரோல் தான். ஸோ ஹீட் அந்த அளவுக்கு உங்களுக்கு இறங்காது. சன்ரூஃப்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, ஸ்விட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும். ரைட்? ஸோ இப்போ நம்ம ரூஃப் பற்றி பேசும்போதே நான் வந்து உங்களுக்கு சன்வைசர்ஸையும் காட்டிடுறேன். சன்வைசரில் வந்து இங்கே உங்களுக்கு மிரர் வந்துடும் பேசஞ்சர் சைடில். டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா மிரர் வராது, ஜஸ்ட் ஒரே ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ரூஃப் லைனரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு நிட்டட் ரூஃப் லைன் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஃபேப்ரிக் ரூஃப் மெட்டீரியல். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து இட் ஷுட் பி அன் எல்இடி. இந்த வண்டியில் வந்து என்னால் நிறையா ஆன் பண்ண முடியல, ஏன்னா இது டிஸ்பிளே கார் அப்படிங்கிறதால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்னால் உங்களுக்கு லைவாக நிறைய டெமோ காட்ட முடியலை. முடிஞ்சால் நான் இன்னொரு காரையும் நான் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே உங்களுக்கு நர்டில் ஃபினிஷ் எல்லாமே இருக்குது. அந்த ஏசியில் கேரி ஃபார்வர்ட் பண்ண அந்த ஒயிட் கிளாஸி எலிமெண்ட் வந்து ஃபுல்லாக டேஷ்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வருங்க. இந்த இடத்துல கூட உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வந்துடும். ஓகேவா? டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் மியூசிக் சிஸ்டம் வந்து யூ கெட் அ ஹார்மன் டச் ஸ்க்ரீன். கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடும், ஏசியோடைய வென்ஸ் வந்துடும். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு நெக்ஸான் அப்படிங்கிற அழகாக அந்த கிளாஸ் பிளாக்ல வந்து ஒரு க்ரோமில் வந்து அவங்க பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். இது வந்து பூட் ரிலீஸ்க்கான லீவர். உள்ளேருந்தே நீங்கள் வந்து பூட்டை வந்து இங்கேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வண்டியில் புதுசாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸ்பிரஸ் கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். எக்ஸ்பிரஸ் கூல் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கிறப்ப இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேபின் வந்து உடனே கூல் ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட், ஒரு யூஎஸ்பிக்கான ஒரு போர்ட்டோ உங்களுக்கு இங்கே வந்துடும். ரைட்? சென்டர் கான்சோலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப ஈஸி டு ரீச்சாக இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல நல்லா உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இங்கே வந்துடும். பக்கத்துலேயே நல்ல ஒரு பெரிய ஹேண்ட் பிரேக் லீவர். இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குதுங்க. சிட்டி, ஈகோ அண்ட் ஸ்போர்ட் 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. இதுதான் டிரைவ் மோட் செலக்டர். கியர் ஷிஃப்ட் லீவரும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தாங்க இருக்குது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போதும். பட் இதில் வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் ஷிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரோ வந்து ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாட்சினும் சொல்ல முடியாது. இட்ஸ் மேனேஜபிள், நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரைட்? ஸோ கம்மிங் டு தி ஸ்டியரிங் வீலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான் இது. பட் ரீச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அப் டவுன். ஹைட் மட்டும்தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம க்ளவ் பாக்ஸுக்கு போவோம். இங்கேயும் வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்விட்ச்சு. ஸோ ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக அப்படியே கீழே இறங்கும். இதுவும் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான். நீங்கள் நெக்ஸான் ஈவியில் பார்த்தா மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சின்னதாக ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு பென் ஹோல்டர், 2 கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஒரு டீப்பான லேப்டாப் ட்ரே கூட உங்களுக்கு இதுக்கு வந்துடும். ரைட், கம்மிங் டு தி சீட் குஷனிங். சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சீட்ஸுக்கு முன்னாடி நான் இன்னொன்று முக்கியமானது சொல்லிடுறேன். ஆம்ரெஸ்ட்டை பற்றி நம்ம பேசிடுவோம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஆம்ரெஸ்ட் வந்துடுங்க. ஆம்ரெஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ். நெக்ஸான் ஈவியில் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹிடன் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நல்ல பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் உள்ளே நீங்கள் வச்சுக்க முடியும். உள்ளே வந்து நீங்கள் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ப்ரைவசி ஷீல்டு கொடுத்துருக்கிறத ஒரு நல்ல நைஸ் டச்சாக இருக்குது. ரைட், சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் நல்ல ஃபர்மாக தாங்க இருக்குது. நெக்ஸான் ஈவியில் நான் சொன்னதே தான். நெக்ஸான் ஈவியை பற்றின ஃபுல் வீடியோ ரிவ்யூ உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். நல்ல சீட் கான்டோர்ஸ் இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களை நல்ல சப்போர்ட்டிவாக உங்களை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் வர்றதால கேபின் வந்து நல்ல வென்டிலேட்டட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க. ஓகேங்களா? ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வண்டியில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான். உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும். ரைட், இப்போ வாங்க நம்ம வந்து ரியர் சீட்டில் போயிட்டு ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற டோர் ஹேண்டில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரிட்ராக்டிங் கிராப் ஹேண்டில்ஸ் தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல டச்சாக தான் இருக்குது. மைக் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டிக்கு. ரைட், இப்போ வாங்க நம்ம வந்து ரியர் சீட்டில் போயிட்டு ரியர் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ரியர் சீட் டோர்ஸும் வந்து நல்ல வைடாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு. பட் ரியர் சீட்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் நல்ல காலை தூக்கி வச்சு தாங்க ஏறணும். ஏன்னா வண்டி வந்து நல்ல டாலாக இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் காலை தூக்கி வச்சு தான் ஏறணும். இப்போ ரியர் டோரோடைய க்ளோசிங் சவுண்டை கேளுங்க. டோர்ஸ் வந்து நல்ல தட்டோட க்ளோஸ் ஆகுதுங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சங்கியான ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸும் வந்து ஃபுல்லாக பேக்கில் வந்துருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டை இருக்குங்க நெக்ஸானை பொறுத்த வரைக்கும். எனக்கு நெக்ஸான் ஈவியாக இருக்கட்டும், வெறும் நெக்ஸானாக இருக்கட்டும், ஐ ஃபீல் ரியலி கம்ஃபர்டபுள் சிட்டிங் இன் நெக்ஸான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு நீ ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கிது ஃப்ரண்ட்டில். நல்ல ஒரு நீ ஸ்பேஸ் இருக்குது எனக்கு. கீழேயும் காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. இந்த சீட்டில் தாங்க என்னோடய தைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த நீ வரைக்கும் ஃபுல்லாக என்னை வந்து தை சப்போர்ட் கிடைக்கிது. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல். பின்னாடி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்கிறதால ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்க முடியும். கார் வந்து ரொம்ப வைடுன்னு சொல்ல முடியாதுங்க. அகெயின் 2 பேர் 4 பேர் இந்த வண்டியில் கார் வந்து ரொம்ப வைடுன்னு சொல்ல முடியாதுங்க. 4 பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக போக முடியும். 5ஆவதாக ஒருத்தர் வந்தாங்கன்னா இட் வில் பி எ ஸ்குவீஸ், பட் இட்ஸ் மேனேஜபிள். ரைட், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து 2 ஏசி வென்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரியர் சீட் பேசஞ்சர்ஸும் ரொம்ப ஈஸியாக கூல் டவுன் ஆகிடுவாங்க. சீட்ஸில் வந்து எந்த விதமான ஒரு மேப் பாக்கெட்ஸும் கிடையாது. இது ஒரு ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் கிராப் ஹேண்டில்ஸ்லேயே வந்து இங்கே உங்களுக்கு ஒரு கோட் ஹேங்கர் வந்துடும், இங்கே ஒரு கோட் ஹேங்கர் வந்துடும். ஸோ நிறைய ஸ்டோரேஜ் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கிதுங்க. இப்போ நம்ம ஆம்ரெஸ்ட்டையும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ரியரில் ஆம்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆம்ரெஸ்ட்டும் நல்ல ஒரு சஃபிஷியன்ட்லி வைடாக இருக்கிறதால உங்களோட கை வந்து நல்லா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. நல்லாவே இருக்குது உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 60-40 ரியர்ஸ் 60-40 ஸ்ப்ளிட்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு லீவர் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிங்கனாலே 60% உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும். இது வந்து 40%. ஸோ 60-40 ஸ்ப்ளிட் இருக்குது. உள்ளேருந்தே இப்போ உங்களால் வந்து பூட்டையும் பார்க்க முடியும். நான் வந்து இப்போ உங்களுக்கு பூட்டை ஓப்பன் பண்ணியும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரியர் சீட்லேருந்து டேஷோடைய லுக் தான். ஸோ வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு வண்டியோடைய பூட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜின் பேயை போய் நம்ம பார்ப்போம். ஸோ பூட்டுக்கு வந்து சாவி உங்கள் கையில் இருந்துச்சுனாலே போதும். இந்த ஸ்மார்ட் கீயை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம் பூட்டை. நல்லா வந்து வைடாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுங்க பூட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ரிட்ராக்டபிள் பார்சல் ஷெல்ஃப் தான், அவங்க இங்கே கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. வந்து இங்கே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூட்டில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 3 kg ஹூக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாட்டாவோடைய டயர் இன்ஃப்ளேட்டரும் உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட கொடுத்துருவாங்க. ஸோ 60-40 ஸ்ப்ளிட் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸான் ஈவியில் வந்து நான் என்னால் கீழே வந்து காட்ட முடியலை பூட் ஃப்ளோரை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேர் வீல் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 inch வீல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஃபுல் சைஸ் வீலுங்க, 195/60/16. பட் அலாய் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். பட் பரவாயில்ல, ஃபுல் சைஸாகவே கொடுத்துருக்காங்க. மற்ற காம்படிட்டர்ஸ் வந்து சைஸ் கம்மி பண்ணுற இடத்துல இவங்க சைஸ் கம்மி பண்ணாமல் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் பூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு அழகாக கிராப் ஹேண்டில்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களுக்கு நல்ல கவரிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போஸ்டாக எதுவும் அவங்க வந்து விட்டு வைக்கலை. காஸ்ட் கட்டிங் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ரொம்ப நம்மளால் சொல்ல முடியாது. வாங்க இப்போ வண்டியோடைய என்ஜினை நான் காட்டுறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் காரு. நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் வந்துடும். பெட்ரோல்னு எடுத்திங்கனாலே ஒரு டர்போ பெட்ரோல் யூனிட் தான் வரும். இது வந்து ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின், 3 சிலிண்டர் யூனிட் தான், BS6 டர்போ யூனிட்டு, ரெவோட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் வந்து 118 bhpயும் 170 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். டீசலும் இருக்குது. டீசல் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின், அதுவும் டர்போ டீசல் தான். அதோடைய பவர் வந்து 108 bhpயும் 260 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். மேனுவல்லையும் இருக்குது, AMTலையும் இருக்குது. உங்களுக்கு டீசலில் கூட AMT இருக்குது, ரெண்டுமே 6 கியர்ஸ் தான். AMTயில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட் மோடும் இருக்குது, அதே மாதிரி மேனுவல் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இதான் டர்போ சார்ஜர். டர்போ யூனிட்டோடைய டர்போ சார்ஜரே வந்து இங்கே தான் ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்காங்க. இந்த வண்டியோடைய காம்படிட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோடைய வென்யூ, கியாவோடைய சோனெட், ரெனால்ட் கைகர், நிசான் மேக்னைட், மாருதி பிரெஸா. நான் வந்து பார்த்தீங்கன்னா கைகர், மேக்னைட், பிரெஸா எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணியாச்சு. அப்கமிங் வீடியோஸில் வந்து சோனெட்டும் நான் ரிவ்யூ பண்ணுவேன். வண்டியோடைய லென்த் வந்து 3.9 மீட்டர்ஸ், 1.8 மீட்டர்ஸ் வைட், 1.6 மீட்டர்ஸ் ஹை, 209 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 350 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸு, 44 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மொத்தம் 6 கலர் ஆப்ஷன் இருக்குது. இதிலே வந்து டார்க் எடிஷன்னும் இருக்குது. இப்போ புதுசாக கசிரங்கா எடிஷன் அப்படின்னு கூட நெக்ஸானில் வந்து விட்டுருக்காங்க. ப்ரைஸ் வந்து 8.55 லேக்லேருந்து 16 லேக் வரைக்கும் ஆன் ரோட் சென்னை ப்ரைஸிங். நீங்கள் உங்களுடைய லோக்கல் ஏரியாவில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாச்சும் வீடியோ ரிலேட்டடாக நான் கேட்கணும் அப்படின்னா contact chennai78@gmail.com அப்படிங்கிறதுக்கு மெயிலும் நீங்கள் அனுப்புங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். until then see you.